ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுக்க முடியல ஆண்டவருக்கு. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான் அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கூட ஆண்டவருக்கு டைம் கொடுக்கல. கேட்டால் என்ன சொல்றிய? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் வருவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவார். அப்புறம் பிள்ளைங்க டியூஷனுக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவாங்க. நாங்கள் எப்படி எல்லாரும் சேர்ந்து ஜாம் பண்ணுறதுங்கிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக அதெல்லாம் பொய். நான் சொல்லுவேன் இதெல்லாம் சும்மா பொய். இப்போது யாராவது ஒருத்தன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா சாயங்காலம் கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். 7 மணிக்கு ரிசப்ஷன், நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிடுறான். ஃபேமிலியாக போவீங்களா மாட்டிங்களா? போதானே செய்றிய. காலையிலேருந்தே பிளான் பண்ணுறீங்களா இல்லையா? காலையில் வீட்டுக்கார்ட்ட போகும்போதே சொல்லி அனுப்புறீங்க 7 மணிக்கு ரிசப்ஷன், 6 மணிக்கு வந்துருங்க, நான் ரெடியாக இருப்பேன் சொல்கிறீங்களா இல்லையா? திருப்பி மத்தியானம் ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துறீங்களா இல்லையா? 7 மணிக்கு ரிசப்ஷன், 6 மணிக்கு வந்துருங்க சொல்கிறீங்க தானே? அப்புறம் பையனை போகும்போது டியூஷனுக்கு போகும்போது சொல்லி அனுப்புறீங்களா? ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்துடுறா, நம்ம போகணும், கிளம்பணும், டைம் ஆச்சு. இவ்வளோ பிளான் பண்ணுறீங்க. பத்தாவதுக்கு காலங்காத்தாலேருந்து ரெடி ஆவீங்க நீங்கள் அதுக்கு. ஆமாம் தானே? மத்தியானம் வீட்டில் சாயங்காலம் கல்யாணம் இருக்குது, ரிசப்ஷன்னா மத்தியானம் கம்பல்சரி ரசம். அன்றைக்கி மத்தியானம் ரசம். வீட்டுக்கார் கேட்குறாரு, என்ன ரசம் வச்சுருக்க? அதான் நைட்டு பிரியாணி திங்க போகிறோமே. நைட்டு பிரியாணிக்கு மத்தியானம் ரசம் வைக்கிற அளவுக்கு உங்களால் பிளான் பண்ண முடியுதில்ல? ஏன் நைட்டு ப்ரேயருக்கு மத்தியானம் பிளான் பண்ண முடியாது? ஒரு குடும்பமாக பிரியாணி திங்கிறதுக்கு குடும்பமே பிளான் பண்ணுறீங்களே, ஏன் தேவ சமூகம் போகிறதுக்கு ஏன் குடும்பமே பிளான் பண்ணக்கூடாது? இப்படின்னு நானே கேட்குறேனே. கர்த்தர் கேட்பார மாட்டாரா? கேட்பார மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பார். அதனால் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததால் அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். தயவு செய்து டெய்லி வீட்டில் ஆண்டவருக்குன்னு ஒரு ½ hour கொடுங்க.